அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. எல்லா புகழும் இறைவனுக்கு. அன்பு உறவுகளை, தூத்துக்குடி மாவட்டம், தூத்துக்குடினாலே கடல் வடிகம் சார்ந்த ஒரு சிறப்பான ஊர். இங்கு உப்பு விளைகின்றது. இங்கு விளைகின்ற உப்பானது உலகின் பல பகுதிகளுக்கும் செல்கின்றது. இந்தியாவிற்கும் பல மாநிலங்களுக்கும் இங்கு விளைகின்ற உப்பு அனுப்பி வைக்கப்படுகிறது. இங்கு விளைவிக்கப்படுகின்ற உப்பே அதிகமாக சாப்பாட்டுக்கு பயன்படுத்தப்படுகிறது. அந்த உப்பள தொழிலாளர்கள் என்ன சொல்கிறார்கள், உப்பு எப்படி விளைவிக்கிறார்கள் என்பதை பற்றி இந்த காணொளியில் காண இருக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் உதயகுமார். காயல்பட்டினம் பைபாஸ் உப்பளம் 6 டிகிரி தண்ணி கழிச்சு அதில் பெரிய டிகிரி ஆக்கி பாக்கி விடும்போது 15 நாளைக்கு ஒருக்கா வாங்கணும். அயோடின் நாட்டில் இதுதான் ஒன்றே உப்பு. நாங்கள் இங்கிருந்து வாங்கிட்டு போய் போட்டு வரோம். இது வந்து அயோடின் நாட்டாக ஒன்றே உப்பு. அது வந்து இப்போ நம்ம நாங்கள் வர்றது கூட என்ன 1ஆம் நம்பர் உப்பு. சில 2ஆம் நம்பர் இது பண்ணாங்க. அது சாப்பாடு கொடுத்தாங்க. மற்ற யூஸ் பண்ணிக்கலாம். சாப்பாடு அங்கே வாங்கிட்டு போய் சில பிளான்ல அரைச்சி ஒயிட் ஆக்குவாங்க. ஆக்கி அதையும் பாக்கெட் பண்ணுவாங்க. சிலது இந்த உரத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. இந்த 2ஆம் நம்பர் இது வந்து எல்லாமே 1ஆம் நம்பர் அதை கலெக்ட் பண்ணி அரைச்சி அதை பாக்கெட் பண்ணி 35 வருஷம் ஆச்சு வந்து பண்ணி வச்சிருக்கோம். நாங்கள் ஆம்பளைல இருக்கோம். பொம்பளை வந்து 14 பொம்பளை, ஆம்பளை 5 பேர் இருக்கும். இது வந்து 24 இடத்துல வச்சுக்கோங்க. அந்த கிடத்துல உப்பு கரையும். அந்த 1 டிகிரி குறையிறது அப்ப கரைஞ்சி 26 அப்புறம் கரைஞ்சி வச்சுருவாங்க.
பேர் மாயாண்டி. இப்ப 50 வருஷம் வேலை பார்த்துட்டு இருக்கேன். இது 6 நாள் சுத்து. 6 நாள் சுத்துக்கும் போது திங்கிழமை வாரின பார்த்து திங்கிழமை தான் வாரணும். மழை பெஞ்சா எதுவும் கிடையாது. கரெக்டா டிகிரி 22 23 பாயணும் பாத்திக்கு. அதுக்கு 30 டிகிரிக்கு மேல போயிட்டாக்கு விஷமாயிரும். அதை கழிச்சிடணும். கழிச்சிட்டு 2வது எடுக்கணும். 2வது மேத்தனி வச்சு குத்தி வாங்கி வச்சு எடுக்கணும். கெமிக்கல் சால்ட் அப்படி இல்லை. கெமிக்கல் சால்ட் வந்து 27 டிகிரில எடுக்கணும். அதுதான் கண்ணாடி கிளாஸ் எடுக்காங்களே ஆரம்பி டானர கெமிக்கல், அவனுக்கு வந்து 28, ஸ்விட்சி வந்து 29 டிகிரில கொடுக்கணும். 23 மேல போனா ஸ்விட்சி யூரியாவுக்கு எடுக்க மாட்டான். இந்த உப்பை சாப்பாட்டுக்கு வந்து தமிழ்நாடு தூத்துக்குடி உப்பு தவிர எந்த உப்பும் உதவாது. ஐடன் சால்ட் வந்து தமிழ்நாடு கேரளா 2 மாநிலத்துக்கும் ஐடன் தவிர மற்ற ஐடன் சேர்த்துல வாங்க மாட்டாங்க. ஏன்னா இது நல்ல தண்ணி ஏரியா. ஒரு தண்ணி கேரளா, 2வது தமிழ்நாடு. மற்ற இடத்துக்கு வேணா கொஞ்சம் நோய், ஏனக்கால் நோய், பீகார், குஜராத், ஒடிசா அதெல்லாம் நான் சுத்தி ஆகிட்டு போயிட்டு தான், காஷ்மீருக்கு போயிட்டு இருந்தோம் தான். அங்கிருந்து இந்த ஏனக்கால் நோய் இருக்கும்ல, அவங்களுக்கு கிட்ட இந்த ஐடன் சேர்க்கிறது. இதுதான். இது என்ன பியூர் சால்ட்டா? லோக்கல் சால்ட். லோக்கல் இதுதான் சாப்பாட்டுக்கு நாங்க தயார் பண்றது. ஒரிஜினல் உப்பு இதுதான். எதுவுமே சேர்க்கக்கூடாது. இது பாத்திலாம் கட்டுறது எப்படி? இதான் பாத்தி. இந்த இடத்துல இதான் பாத்தி. ஒரு தடவை வாரணும், மறுபடியும் எப்போ மறுபடியும்? இன்னைக்கு வாரிட்டு இன்னைக்கு எனக்குமா வெள்ளிக்கிழமையா, அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை இந்த பாத்தியை வாரணும். அது வரைக்கும் முங்க தண்ணி பிடிச்சி போட்டுறணும். அது வரைக்கும் அதில் கிடக்கு உப்பு அப்படியே கிடந்துட்டே இருக்கும். ஒரு தடவை தண்ணி பிடிச்சா எத்தனை நாள்ல அது உப்பா விளையும்? 3 நாள்ல விளையும். அதுக்கு உப்புலாம் அதுக்கு பிறகு 5 நாத்து ஒரு தண்ணி தண்ணி 5 நாத்து ஒரு தண்ணி பிடிச்சி விடணும். பிடிச்சி விட்டு 8ஆம் நாத்து அந்த பாத்தி வாரணும். வேற எதுவும் விவரம் சொல்லுங்களா? இல்ல, இதான் உப்பலாம். அப்போ ஒரு பாத்திக்கு ஒரு வாரம் தான் உப்பு விளையும். ஆமா, ஒரு வாரம் தான். அதுக்கு மேல போட்டு இழுத்தமாக்கி செஞ்சுட்டு இழுக்கணும். 20 நாள் 25 நாள் 30 நாளைக்குங்களா, அந்த உப்பு சாப்பாட்டுக்கு உதவாது. அது கெமிக்கல் சால்ட்டுக்கு வர வேண்டியது. மாசத்துல 4 தரம் ஒரு பாத்தியில உப்பு எடுக்கும். ஆமா, உப்பு எடுக்கும். 4 நாள் நாங்க உப்பு எடுக்கிறோம். அவங்க ஒரு மாசத்துக்கு 1 நாள் உப்பு எடுப்பாங்க. அது வந்து கெமிக்கல் சால்ட்டுக்கு. அது வந்து கெமிக்கல் தான் ஆகும். இந்த கண்ணாடி தயார் பண்றாங்கல்ல, கேசிஸ் பிளான்ட் இதெல்லாம் கிடைக்காங்களா, அதுக்கு தான் அந்த உப்பு போடுறது. மழை காலத்துல உப்பு கிடையாது. 3 மாதம் கிடையாது. காலத்துல கிடையாது. கிடையாது. அது பேர் மழை பெஞ்சா அது பேர் தை பிறந்த பேர் தான்.
வேலை மாத்த வேலை தான். நீங்க எத்தனை வருஷமா இருக்கீங்க? நான் 50 வருஷம் வேலை பார்த்துருக்கேன். சரி 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 ஐயா. 1949 பிறந்தேன். வயசை கணக்கு பண்ணிக்கங்க. சரி அதுல இருந்து இன்ன வரைக்கும் உப்பளத்துல இருந்து வேலை பார்த்துருக்கேன். சிறு வயசுல இருந்து சரி நல்லது. வச்சிருக்கேன்.